இமாச்சல பிரதேச மாநிலம் சட்லஜ் நதியில் கார் விபத்தில் சிக்கும் முன் சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி உணவகத்திற்கு சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் தகவல்களை கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். சைதை துரைசாமியின் மகன் இமாச்சல் பிரதேசத்தில் நிகழ்ந்த கார் விபத்தில் சிக்கியதற்கு பின் அவரின் உடல் கண்டெடுக்கப்படாமல் இருந்தது. அவருக்கு என்ன ஆனது என்பது தெரியாமல் இருந்தது. இந்நிலையில் தற்போது அவர் இந்த பயணத்திற்கு முன்பாக ஹோட்டல் ஒன்றிற்கு சென்ற காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். முன்னாள் சென்னை மேயர் சைதை துரைசாமியுடைய மகன் இமாச்சல பிரதேசத்தில் இனோவா காரில் செல்லும் போது அந்த சட்லஜ் நதியில் அந்த கார் விபத்துக்குள்ளாகி தொடர்ந்து மாயமான வெற்றியை தேடக்கூடிய பணி நடந்து வரக்கூடிய நிலையில வெற்றி அந்த காரில் பயணித்திய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகிருக்கிறது. அதாவது அந்த விபத்து ஏற்படுவதற்கு முன்பு ஒரு உணவகத்தில் வெற்றி சென்று உணவு அருந்தக்கூடிய சிசிடிவி காட்சிகளும், அதே போல அந்த உணவகத்திலிருந்து அவர் வெளியே அந்த விபத்து ஏற்பட்ட அந்த இனோவா காரிலேயே வெற்றி பயணித்து இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் தற்பொழுது நமக்கு நியூஸ் 18க்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெற்றி அந்த காரில் இதன் மூலம் பயணம் செய்தது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விபத்து நடந்ததற்கு ஒரு 8 கிலோமீட்டருக்கு முன்புதான் இந்த உணவகம் இருக்கிறது. அந்த உணவகத்தில் உணவு அருந்திய பின்புதான் அந்த ஓட்டுநரோடு அவருடைய நண்பர் கோபிநாத்தோடு அந்த வெற்றி அந்த காரில் அந்த இனோவா காரில் செல்லக்கூடிய காட்சிகள் அந்த சிசிடிவி மூலம் தெளிவாக தெரிகிறது. அதே போல ஹோட்டலில் சென்று அவர் போன் பேசி அந்த உணவகத்திலிருந்து வெளியே செல்லும் போது போன் பேசிக் கொண்டே அவர் அந்த காரில் ஏறக்கூடிய காட்சிகள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விசாரணை அங்க இருக்கக்கூடிய இமாச்சல பிரதேச போலீசார் நடத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த விசாரணையின் போதுதான் சிசிடிவி காட்சிகள் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வெற்றியை தேடக்கூடிய பணிகளும் நடந்து வருவதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு கிடைத்த சில உடம்புடைய திசுக்கள், மூளை உள்ளிட்ட திசுக்கள் எல்லாம் டிஎன்ஏ பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வகத்துடைய முடிவுகளுக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிசிடிவி மூலம் வெற்றி அந்த காரில் பயணம் செய்தது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவே காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.